இம்மான் பண்றீங்களா? ஓகே அங்கிள் பண்றேன். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்துகிற தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நீ உங்களுடைய கிருபையால் நீங்கள் நிரப்பி பாதுகாத்து போஷித்து வழி நடத்துறீங்க. இந்த நாட்களிலும் லீடர்ஷிப் உரிய குவாலிட்டிக்காக தலைமைத்துவக்கூடிய குணங்களை நாங்கள் பெற்றுக்கிட்டு அதுக்கேற்றபடி வாழ்வதற்கு அனைவரும் பக்கம் திருப்புவதற்காக எங்களுக்கு கொடுத்த இந்த பிளாட்ஃபார்ம் நினைத்து பார்க்குறோம். நன்றி செலுத்துகிறோம். அங்கிள் மூலமா நீ எங்களோட பேசுங்க ஆண்டவர். தேவையான வார்த்தைகளை தாங்க. எங்களை உமக்கு ஏற்ற பாதையில உண்மை நாங்க பின்பற்றுறவளாக வாழ்ந்து காட்ட உதவி செய்யுங்க. நீங்க வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் 3 பேப்பர்ஸ் முடிச்சிருக்கோம். கடைசியா தலைமையினுடைய குணாதிசயங்கள், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்கிற தலைப்பிலே நாம் 3வது பேப்பரை முடிச்சிருக்கோம். அதற்கான கேள்வி பதில் நேரத்தை முதல்ல கொடுக்க விரும்புறேன். நான் பல்வேறு குணாதிசயங்களை பார்த்தோம். அன்பு, உண்மை, தாழ்மை, பயமின்மை, நம்பிக்கை, சண்டையை சந்தித்து மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல குணாதிசயங்களை பார்த்திருக்கிறோம். ஏதாகிலும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். எந்த கேள்வியும் இல்லையா? யாருக்கும் சந்தேகம் எதுவும் இல்லையா? அடுத்த பாடத்துக்கு போயிடலாமா? அடுத்த பேப்பர் 4th பேப்பர், 4வது பேப்பர், அழைப்பு, காலிங். காலிங் அப்படின்ற வார்த்தை உலக பிரகாரமா பயன்படுத்துவாங்க. உலக பிரகாரமாவே அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை காலிங்ன்றது. அழைப்பு என்பது ஆவிக்குரிய வட்டாரத்துல அடிக்கடி பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தை. அதனால அழைப்பை குறித்து நமக்கு ஒரு நிச்சயமாக ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு தலைவனுக்கு அழைப்பை பற்றிய நிச்சயமாக ஒரு தெளிவு இருக்கணும். அழைப்பு என்பதை எப்படி சொல்லலாம்னா, பொதுவான விளக்கம், பைபிள் விளக்கம் அல்ல, பொதுவான விளக்கம் அழைப்பு என்பதற்கு, அவர் தொழில் ரீதியா, வேலை ரீதியா ஒருவர் யார் என்பதை குறித்த ஒரு நிர்ணயம் தான் அழைப்பு. இது உலக பிரகாரமா சொல்றது. என்னுடைய காலிங் டாக்டர் தான், என்னுடைய காலிங் வக்கீல் தான் உலக பிரகாரமா சொல்லுவாங்க. ரசிக்கப்படாதவங்க கூட இங்கிலீஷ்ல அதை அப்படி பயன்படுத்துவாங்க. ஆனா பைபிள் ரீதியா பார்த்தா, பைபிள் ரீதியா இதுவும் வரும். இந்த வேலை தொழில் சம்பந்தமான ஒரு வரையறை, நான் யார், வேலை ரீதியாக நான் யார், தொழில் ரீதியாக நான் யார் என்பதும் இந்த அழைப்புல வரும். ஆனா பொதுவா அழைப்பு என்றாலே அழைத்தவர் 2 பேர். அழைப்பு என்றாலே அழைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அழைக்கப்படுகிறவர் ஒருவர் இருக்கிறார். 2 விஷயங்கள் நல்லா புரியணும். அழைப்பு பொதுவா நமக்கு அதிகமா தெரிஞ்ச அழைப்பு கல்யாண அழைப்புதல் தான். கல்யாண அழைப்புதலை கொண்டு நமக்கு கொடுக்குறாங்க. நான் ரொம்ப சின்ன உதாரணம் அது ஒரு பெரிய உதாரணம் இல்லை, சின்ன உதாரணமே சொல்றேன். இப்ப கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்கன்னா அழைப்பு ஒன்று இருக்கிறது. அப்ப அந்த அழைப்புல என்ன இருக்குன்னா, எந்த இடத்துல கல்யாணம் நடக்குது,
எந்த நேரத்துல நடக்குது, அது அழைப்புல இருக்கு. இப்ப அழைக்கிறவர் என்று ஒருவர் இருக்கிறார். பொண்ணு வீட்டார் அழைக்காங்களா, மாப்பிள்ளை வீட்டார் அழைக்கிறாங்களா, யாரோ ஒருத்தர் வந்து அழைக்கிறாங்க. சில நேரம் 2 தரப்புல இருந்து அழைக்கிறார்கள். அப்புறம் அழைக்கப்படுகிறவர் யார், அதுவும் இருக்கு. அழைக்கப்படுகிறவர் கோவிட் நேரத்துல ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க வாங்கன்னா கூப்பிட்டாங்க. கோவிட் நேரத்துல என் உறவினர் ஒருவருடைய திருமணம் நடந்தது. அவங்க கண்டிப்பா அவசரமா கல்யாணம் நடத்தி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ஹோட்டல்ல கல்யாணம் நடத்தினாங்க, ஒரு பெரிய பட்டணத்துல. 50 பேர் தான் அனுமதி. சட்டப்படி அரசாங்கத்தினுடைய ரொம்ப கண்டிப்பான கண்காணிப்பின்படி 50 பேர் தான் அனுமதி. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெண் வீட்டுல 25 பேரு, மாப்பிள்ளை வீட்டுல 25 பேர். மாப்பிள்ளை வீட்டுல நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய குடும்பம், நிறைய சொந்தக்காரங்க உண்டு, நிறைய தெரிஞ்சவங்க உண்டு. இப்ப மாப்பிள்ளை சைட்ல என்ன சொல்லிட்டாங்க, 25 பேர் தான் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிடும்போது என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் சிலர் 25 பேருக்குள்ள கூப்பிட முடியல. ஏன்னா கூட பிறந்தவங்களே கூட பிறந்தவங்க குடும்பத்தை கூட்டினால 25 தாண்டிடுது. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முக்கியமானவங்களை 10 மணிக்கு வாங்க, கூட பிறந்தவங்க அவங்கள மட்டும் 10 மணிக்கு வாங்கினாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, 10 மணிக்கு இவங்க வந்தவங்க 12 மணிக்கு போயிடுவாங்க. அப்ப 12 மணிக்கு சிலரை வர சொல்லி கூப்பிட்டாங்க. நீங்க எல்லாம் 12 மணிக்கு வாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க, கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. இப்ப வந்து அப்படியெல்லாம் அழைக்கக்கூடிய நிலைமை கோவிட்ல வந்தது. அப்ப யார் அழைக்கப்படுகிறார்கள், அதெல்லாம் இருக்குல்ல. அழைப்புல இவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு கல்யாண வீட்டு அழைப்பிலே இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்படி என்றால் அப்போ அழைக்கப்படும் போது நம்ம போறோம் ஒரு கல்யாண வீட்டுக்கு என்றால் ஒரு தகுதியோடு போகிறோம். அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. ஒரு நல்ல உடையை போட்டுக்கொண்டு நம்ம போகிறோம். ஒரு மோசமான கிழிந்த உடையை, அழுக்கு உடையை போட்டுக்கொண்டு போக மாட்டோம். அப்படி போனாலும் உள்ள விட மாட்டாங்க, யாரோ நினைச்சுப்பாங்க வாசல்ல இருக்கிறவங்க. இப்ப கல்யாண வீட்டுக்கு போறதுக்குன்னு ஒரு தகுதியும் இருக்கு. ஒரு கல்யாண அழைப்பிலேயே இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்படின்னா இந்த அழைப்புல, கர்த்தருடைய அழைப்புல, அழைக்கிறவர் கர்த்தர், அழைத்தவர், அதை குறித்து ரொம்ப அழகா போட்டிருக்கும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, அழைத்தவர், அழைக்கிறவர், இயேசு அழைக்கிறார்ன்றது ஒரு பெரிய பிரபலமான ஊழியம் நம்ம ஊர்ல. அப்போ வந்து அழைப்பு என்பது யார் நம்மை அழைத்தது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அந்த அழைப்பு ஒருவேளை மனிதர்கள் மூலம் அந்த அழைப்பு வந்திருக்கலாம், அல்லது ஒரு ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலம், ஒரு சூழ்நிலையின் மூலம் ஒரு அழைப்பு நமக்கு வந்திருக்கலாம், அல்லது நம்முடைய உள் உணர்வின் மூலம், நம்முடைய விருப்பத்தின் மூலம், நம்முடைய பாரத்தின் மூலம் கூட அந்த அழைப்பு வந்திருக்கலாம். அது எப்படி அழைப்பு வந்திருந்தாலும் அழைத்தவர் கர்த்தர் என்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். யார் என்னை அழைத்தது அது நமக்கு திட்டமா தெரியணும். அந்த தெளிவு, உறுதி நமக்கு இருக்கணும். எதற்கு நம்மை அழைத்திருக்கிறார்கள்? இப்ப நான் சில நேரங்களில் கல்யாணத்தை நடத்துவதற்காக போகிறேன். சில நேரங்களில் நான் அதிகமாய் கல்யாணங்களை நடத்துவதில்லை. ரொம்ப பக்கத்துல என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சபைகள், சில பாஸ்டர்களுக்கு லைசன்ஸ் இருக்காது. அவர்கள் என்னை கேட்டுக்கொள்வார்கள். அவர்களுடைய நட்பின் நிமித்தம் பக்கத்துல சில சுற்று வட்டாரத்துல நான் போகிறது உண்டு. ரொம்ப தெரிஞ்சவங்க பாஸ்டர்ஸ் உடைய அல்லது குடும்பங்களுடைய சபையில அவங்க கல்யாணத்துல போய் கல்யாணம் நடத்துவது உண்டு. இல்லைன்னா ரொம்ப சீனியர் ஊழியக்காரர்கள் அவர்கள் குடும்பங்கள் கல்யாணங்களை நடத்த என்னை அழைப்பார்கள். அப்படி நான் போவது உண்டு. எதற்கு? என்னை ஒரு விருந்தினராக அழைச்சிருந்தா நான் எப்ப வேணா போலாம், வெளில போலாம்.
கடைசியில கூட போலாம், போய் வாழ்த்திட்டு வந்துடலாம். ஆனா நான் கல்யாணம் நடத்த அழைக்கப்பட்டிருந்தால் நான் சரியான நேரத்துக்கு போனோம். ரொம்ப சீக்கிரம் போனோம். போய் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணணும். சில நேரங்களில் சில ஆவணங்களை கொடுத்திருக்க மாட்டார்கள், வாங்கணும். வாங்கி அதை ரெஜிஸ்டர்ல அதை பதிவு செய்யணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சில நேரங்களில் பிரசங்கிக்க அழைப்பார்கள் கல்யாணத்துல. அப்போ அதுக்கு ஆயத்தமா போனோம். சமையல் குழுவினரை சமையல் பண்ண அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் சமையல் பண்ணுவதற்கு அழகான ஆயத்தத்தோடு முந்தின நாளே போயிடுவாங்க. அது மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்கள் ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். சிலர் இசையை வாசிக்க அழைக்கப்படுகிறார்கள். சிலர் அலங்காரங்களை செய்ய அழைக்கப்படுகிறார்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்துக்காக திருமணத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அதற்கேற்றார் போல அந்தந்த நேரத்திற்கு அந்த ஆயத்தத்தோடு போகிறார்கள். அதனால சிலர் மாப்பிள்ளை தோழனா இருக்கும்படி, பொண்ணு தோழியா இருக்கும்படி அழைக்கப்படுகிறார்கள். சிலர் சாட்சி கையெழுத்து போடும்படி அழைக்கப்படுகிறார்கள். ஒரு கல்யாணம் தான். அழைக்கிறவர்கள் ஒண்ணு பொண்ணு வீட்டார் அல்ல மாப்பிள்ளை வீட்டார் தான். ஆனால் பல்வேறு தரப்பட்ட மக்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக அங்கே அழைக்கப்படுகிறார்கள். ஒரு கல்யாணத்திலே இவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. நான் இது சொன்னா நமக்கு சுலபமா புரியும். அப்படி என்றால் இது ஒரு நிகழ்வு தான். ஒரு நிகழ்வு, ஒரு நாள்லயே சில மணி நேரத்திலே உள்ள நிகழ்விலே இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்படி என்றால் ஒரு வாழ்வுக்கான லைஃப் டைம் காலிங், முழு வாழ்வுக்கான அழைப்பு, அதுவும் ஆண்டவரிடமிருந்து வருகிற அழைப்பு, அது எவ்வளவு முக்கியமானதுன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் ஆரம்பிக்க விரும்புகிற வசனம் ரோமருடைய புஸ்தகத்துல அது இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். முதல்ல ஒருத்தரை அழைக்கிறதுக்கு முன்னால நம்ம லிஸ்ட் போடுறோம், யாரெல்லாம் கூப்பிடணும். லிஸ்ட் போட்டு அழைக்கிறது வாட்ஸ்அப்லயோ, போன்லயோ, தபால்லையோ, நேர்லயோ, அவங்களுக்கு ஏத்த மாதிரி, நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி அழைக்கிறோம். அதுல முதல்ல ஒரு முன் குறிச்சிடுறோம், இன்னார் அழைக்கணும் என்கிற ஒரு லிஸ்ட் போடுறோம். அதே மாதிரி ஒரு முன் குறிப்பு இருக்கு, நாம் முன் குறிக்கப்படுகிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறார்? அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். அதுக்கப்புறம் அவர்களை மகிமைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார், கௌரவப்படுத்துகிறார். இது ஆண்டவர் அழைத்து அவர்களை என்ன செய்கிறார் என்று இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. இன்னொரு விஷயம் இருக்கிறது. இன்னொரு விதமான அழைப்பை உங்களுக்கு சொல்றேன். உலக பிரகாரமா சம்மன். ஒரு கோர்ட்ல இருந்து, அதுக்கு பேரு அழைப்பு ஆணைன்னு பேரு. கோர்ட்ல இருந்து சம்மன், ஆங்கிலத்துல சம்மன் அப்படின்னுவாங்க. கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் வருது, அதுக்கு தமிழ்ல அழைப்பு ஆணை. இப்போ கல்யாண கார்டு நமக்கு கொண்டு கொடுக்குறாங்க, அழைப்பு. நம்ம போகாம கூட இருக்கலாம். போகலைன்னா என்ன வருத்தப்படுவாங்க, அவ்வளவுதான். போகலைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு அப்பாலஜி போடுறோம், போன் பண்ணியோ, என்னால வர முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அப்புறம் பாக்குறேன், இல்லைன்னா அதுக்கு ஒரு கிஃப்டை நான் அனுப்பி வைக்கிறேன், ஒரு கிஃப்ட் அனுப்பி வைக்கிறோம், பணம் அனுப்பி வைக்கிறோம். அதோடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சில அழைப்பு நம்ம போகிறோன்னா நமக்கு தண்டனை. ஒரு நீதிமன்றம் நம்மை அழைக்கிறது, அல்லது காவல் நிலையத்திலிருந்து நமக்கு ஒரு சம்மன் வருகிறது, ஒரு அழைப்பாணை. இத்தனாம் தேதி நீங்க ஆஜராகணும். நம்ம கண்டிப்பா போகணும். போகலைன்னா நம்ம சார்பில் சில நேரங்களில் கோர்ட் என்றால் வக்கீலை அனுப்பலாம். சில வழக்குகளில் வக்கீலை அனுப்பலாம்.
சில நேரங்களில் நான் போய்த்தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் டைம் கேட்கலாம். என்னால இன்னைக்கு முடியாது, வேற ஒரு நாள் வரேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, அதை நம்ம கேட்கலாம். இயேசுநாதர் ஒரு ஓமானம் சொன்னார். ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் நடக்கிறது. அதுல ராஜா முக்கியமானவங்களெல்லாம் கூப்பிடுறான். அதுல அநேகர் வரல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மத்தேயு 22 அதிகாரம் 2ஆம் வசனம், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். அப்புறம் பாருங்க, இது பார்த்தா ஒரு கல்யாணத்துல இப்படி நடக்குமா? இந்த ஓமானம் பரலோக ராஜ்யம்ன்றது ஒரு கல்யாணத்துக்கு ஒப்பிட்டு இந்த இடத்துல ஒரு ஓமானம் சொல்றேன். அப்ப அந்த ராஜா எல்லாரையும் கூப்பிடுறாரு இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷமே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துல தான் முடிகிறது. தேவனுடைய ஜனம், தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் தான் மணவாட்டி. புதிய எருசலேமில வசிக்க போகிறவர்கள் தான் மணவாட்டி. அவர்கள் அப்படி ஆண்டவரோடு அங்கே வசிக்கிற அந்த முதல் நாளிலே ஒரு பெரிய விருந்து நடக்கும், கல்யாண விருந்து. அதை குறித்து வெளிப்படுத்தல கடைசியில படிக்கிறோம். ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா கணவன் மனைவி உறவு தான் இருக்கிறதுலே ரொம்ப நெருக்கமான உறவு. அதனாலதான் தேவனை மணவாளன் என்றும் தேவ ஜனத்தை மணவாட்டி என்றும் அந்த நெருக்கத்துக்காக, ஓமானமாக, இன்டிமசிக்காக தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. கல்யாண விருந்துன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் உலக பிரகாரமா கல்யாண விருந்து தான். சாப்பாடுல நல்ல சாப்பாடு கல்யாண சாப்பாடு, உடையில நல்ல உடை கல்யாண உடை, அதான் உலக பிரகாரமா. அதனாலதான் ஓமானமா அது கல்யாண விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது முழுசையும் படிக்க நேரம் இல்லை, அப்புறம் திசை திரும்பிடும் பாடம். இந்த யாருமே வரல. மறுபடியும் 2வது தடவை ஊழியக்காரர் எல்லாம் கூப்பிட்டு, நீங்க போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க. அவங்க ஒருத்தன் சொல்லிட்டான். அவங்க எல்லாம் அசட்டை பண்ணாங்க அழைப்ப. ராஜா இளவரசனுக்கு கல்யாணம் பண்றாரு, அழைப்பு வந்திருக்கு, அசட்டை பண்றாங்க. அதுவும் ஆச்சரியம் தான். ராஜா கூப்பிட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒரு பெரிய மனிதருடைய வீட்டில இருந்து நமக்கு அழைப்பு வருகிறது என்றால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? கண்டிப்பா போயிருவோம். அசட்டை பண்ணாங்க, அழைப்பை அசட்டை பண்ணிட்டாங்க. அதாவது போக முடியாம ஒரு சூழ்நிலை அவங்க போக இயலாமல் இருக்கவில்லை. போக முடியும், ஆனா அந்த அழைப்பை அவங்க அசட்டை பண்ணாங்க, சாக்கு சொன்னாங்க. ஒருத்தங்க விவசாயத்தை, ஒருத்தர வியாபாரத்தை சொன்னாங்க. சிலர் அழைப்பை நினைப்பூட்டு அனுப்பப்பட்டவர்களை கொலை செய்தார்கள். இப்ப இதான் ரொம்ப ஆச்சரியம். அவங்க யாரும் கல்யாணத்துக்கு வரல, மறுபடியும் அனுப்புறாரு, போய் கூட்டிட்டு வா. கல்யாணத்திற்கு அழைப்பு திரும்பவும் அழைக்க வந்தவர்களை கொலை செய்கிறார்கள். இது எப்படிப்பட்டவர்களோ தெரியல. அப்போ ராஜா அவர்களை தன்னுடைய சேனையை அனுப்பி அவர்களை எல்லாம் அழித்து அவர்களெல்லாம் தண்டனை கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப சீரியஸான ஒரு கல்யாணம். ராஜா அழைத்தா கண்டிப்பா வந்தா ஆகணும், வரலன்னா தண்டனை. இதை நான் இதுக்கு ரொம்ப விளக்க போறது இல்லை. இது ராஜாவின் அழைப்பு. ஏன்னா அவர் ராஜாதி ராஜா. இது ராஜாவின் அழைப்பு. இது வெறும் ஒரு நான் ஃபார்மல் காலிங் இல்லை. இது அன்அபிஷியல் காலிங் இல்லை. இது அபிஷியல் காலிங். இது கண்டிப்பா ராஜா அழைத்தால் அதற்கு போய் ஆக வேண்டும். வியாபாரமாகட்டும், வயலாகட்டும், வேற எது இஷ்டம் இருக்கோ இல்லையோ, ராஜாவின் அழைப்பை ஏற்று போக வேண்டும். இல்லை என்றால் தண்டனை. பொதுவா அப்படி கிடையாது உலக பிரகாரமா.
ஆனால் இங்க தண்டனை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இதுதான் இது அழைப்பு என்பது இது ஒரு சாதாரண ஒரு விருந்துக்கான அழைப்பு அல்ல. நம்ம விருப்பப்பட்டா முயன்றா முடிஞ்சா போகலாம், இல்ல போகாம இருக்கலாம் என்கிற ஒரு வாய்ப்புள்ள ஒரு அழைப்பு அல்ல. இது அழைப்பு ஆணை. அழைத்தால் போய்த்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் தண்டனை. இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய அழைப்பை பத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவருடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்று. மத்தேயு 11:28 உலகத்தான் கூட மனப்பாடமா அந்த வசனத்தை சொல்வான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இது எல்லாருக்குமான அழைப்பு, மனுக்குலத்திற்கு முழுவதற்குமான ஒரு அழைப்பு. யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு. நீங்க வாங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்ப அழைக்கிறவர் கர்த்தர். ஒரு ஸ்தாபனமோ அல்லது ஒரு மனிதனோ அல்ல. ஒரு உள்ளுணர்வோ ஒரு விருப்பமோ அல்ல. ஒரு கொள்கையோ ஒரு கோட்பாடோ ஒரு பாரம்பரியமோ அல்ல. அழைப்பது கர்த்தர். அவர் முழு மனுக்குலத்தையும் அழைக்கிறார். மத்தேயு 11:28 முழு சபையையும் சில நேரங்களில் அவர் அழைக்கலாம். 1 கொரிந்தியர் 1:2 படிக்கிறோம். அந்த நிருபம் கொரிந்து சபைக்கு எழுதப்படுகிறது. அவங்களை எப்படி அவன் குறிப்பிடுறான் பாருங்க. கொரிந்து சபையை 1ஆம் நிருபத்துல 1 கொரிந்தியர் 1:2 கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். ஒரு சபைக்கே கூட அது அழைப்பு வரலாம். நான் சொல்வதெல்லாம் சில அழைப்புகள் பொதுவான அழைப்புகள். சில அழைப்பு முழு மனித இனத்துக்கும் பொருந்தும். சில அழைப்புகள் முழு சபைக்கும் பொருந்தும். ஒரு குடும்பத்தையே கர்த்தர் அழைக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆண்டவர் அங்க ஒரு குடும்பத்தையே அழைக்கிறார். எகிப்தினுடைய பிடியிலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்காக நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி 1079வது பக்கம் மீகா 6:4 அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எகிப்திலிருந்து நான் மீட்பதற்கு மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேரும் கூட பிறந்தவங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி, கூட பிறந்த உடன்பிறப்புகள் 3 பேருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களை ஒரு குடும்பத்துக்கே அங்க அழைப்பு வந்திருக்கு. அப்புறம் ஒரு குழுவை கர்த்தர் அழைக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாகவும் அவர்களை அனுப்பினார். 12 பேர் ஒரு குழுவுக்கு ஒரு அழைப்பு. ஒரு தனிப்பட்ட நபருக்கும் அழைப்பு வருவது உண்டு. அதுதான் ரொம்ப நம்ம அதிகமா பார்க்க போறது. அதுதான், ஒரு தனிப்பட்ட நபருக்கும் அழைப்பு உண்டு. சில அழைப்புகள் முழு மனுக்குலத்துக்கும் உரியது. சில அழைப்புகள் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு உரியது அல்லது முழு சபைக்கு உரியது. சில குறிப்பிட்ட அழைப்பு ஒரு குடும்பத்துக்கு மட்டும் உரியது. சில குறிப்பிட்ட அழைப்பு ஒரு குழுவுக்கு உரியது.
சில அழைப்பு ஒரு தனிப்பட்டவருக்கு உரியது, ஒரு தனிப்பட்ட நபருக்கு. அதே 1 கொரிந்தியர் 1:1 தான் அதுவும் இருக்கு, அதற்கான ஆதாரமும் இருக்கு. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல். பவுல ஆண்டவர் எதற்கு அழைத்தார்? அப்போஸ்தலனாகும்படி அழைத்தார். பின்னால அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அப்புறம் எதற்காக அவர் அழைக்கிறார்? சில விஷயங்களை நாம் ஒரு சுருக்கமா, ஒரு சாராம்சமா நம்ம பார்க்க போறோம். அவர் எதற்காக அழைக்கிறார்? 1 தீமோத்தேயு சில பொதுவான விஷயங்கள். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், நித்திய ஜீவனுக்காக நீ அழைக்கப்பட்டாய். நித்திய ஜீவனுக்காக அவர் நம்மை, இதெல்லாம் பொதுவான அழைப்புகள். நாம் ரோமர் 8:30 ஏற்கனவே படிச்சிட்டோம். நீதிமானாக்கப்படுவதற்கான அழைப்பு. எபிரேயர் 5:4 ஊழியத்திற்கான அழைப்பு. மேலும் ஆரோனை போல் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது இல்லை. ஊழியத்துக்கான அழைப்பு. குடும்ப நிலைமைக்கான அழைப்பு. 1 கொரிந்தியர் 7:15 குடும்ப நிலைமையில நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஃபேமிலி ஸ்டேட்டஸ், மாரிட்டல் ஸ்டேட்டஸ். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:15 அதே போல 20 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில நிலைத்திருக்க கடவன். இது 1 கொரிந்தியர் 7 குடும்பத்தை பற்றிய ஒரு அதிகாரம். அதுல 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1, குடும்பத்துல சமாதானமா இருக்கும்படியே நம்மை அழைத்திருக்கிறார். குடும்பத்துல எப்பவும் சமாதானம் முக்கியம், எல்லாத்த விட சமாதானம் முக்கியம். அதுக்கப்புறம் கர்த்தர் நம்ம எப்படி அழைச்சிருக்கிறாரோ அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதை பத்தி பின்னால கொஞ்சம் விவரமா நம்ம பார்ப்போம். அப்புறம் சமூகத்துக்கான அழைப்பு, சமூக ரீதியான அழைப்பு. அதே 1 கொரிந்தியர் 7:22 கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். 23 நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். 2 விதமான ஒரு நிலை இருந்துச்சு சமூகத்தில் அந்த காலத்துல. அடிமைகள், சுயாதீனர். இப்ப இன்னைக்கு அடிமை அப்படின்றது சட்டப்படி இல்லைன்னா கூட இன்னைக்கும் இருக்கு. பல நேரங்களில் பல இடங்களில் பெண்கள் அடிமையாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். சொல்றதுக்காக சகோதரி மன்னிச்சிருங்க, அதான் உண்மை. அதே மாதிரி ஜாதியின் அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில, நாட்டின் அடிப்படையில இன்னைக்கும் சிலர் 2ஆம் தரமா தான் நடத்தப்படுறாங்க. கொஞ்சம் சமமா இல்ல, கொஞ்சம் கீழான நிலையில தான் அவங்க நடத்தப்படுறாங்க. அது எந்த நாடா இருந்தாலும் சரி. சட்டத்துல அப்படி இல்லை, ஆனா நடைமுறையில் அப்படிதான் இருக்கு. சிலர் இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா விஐபி,
சாதாரண குடிமகன் 2 இருக்காங்க. ஆண்டவர் அதாவது சமூக ரீதியான அழைப்பு. பவுல் ரோம குடிமகனாக இருந்தான். அது ஒரு பெரிய அந்தஸ்து, சமூக அந்தஸ்து. ஆனா பேதுரு அப்படி இல்லை. பேதுரு ஒரு சாதாரண ஆள். அவனுக்கு எந்த ஒரு சமூகத்துல எந்த ஒரு அந்தஸ்து கிடையாது. அதுவும் ஒரு அழைப்பு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்புறம் நேஷனல் காலிங், யாத்திராகமம் 33:12-17. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. 17. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அதாவது மோசையை கர்த்தர் அழைச்சார். மோசையின் மூலமாக ஜனங்களை எல்லாம் எகிப்திலிருந்து வெளியே வரும்படி அழைத்தார். 6 லட்சம் குடும்பத்தை, 32 லட்சம் பேரை, 400 வருஷமா ஒரு நாட்டுல இருந்து பழகிட்டவங்களை, 4 தலைமுறையா ஒரு நாட்டுல இருந்து பழகிட்டவங்களை வெளியே வாங்க கூப்பிடுறது, அழைக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அது கர்த்தரால் வந்த அழைப்பு. சரி, நான் 400 வருஷமா கஷ்டப்படுறேங்க, நாங்க கஷ்டப்படுறோம், 4 தலைமுறையா நாங்க கஷ்டப்படுறோம், ஒத்துக்கிறோம். எங்க போறோம் சொல்லுங்க, நாங்க வரங்க, எங்க போறோம்? இல்ல நம்ம பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு போறோம், கானானுக்கு. சரி, அந்த தேசம் எப்படி இருக்கு? யார் இருக்கா? அது 7 பேர் இருக்காங்க, 7 ஜாதிகள் இருக்காங்க. அவங்க எப்படி நம்மள அந்த தேசத்தை காலி பண்ணி நமக்கு கொடுப்பாங்களா? இல்ல, அவங்கள நம்ம துரத்த போறோம். எப்படி துரத்த போறோம்? நம்ம கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு? யுத்த பயிற்சி கிடையாது, ஆயுதம் கிடையாது. சரி, அந்த தேசத்துக்கு போறதுக்கு பெரிய ஒரு நீண்ட தூரம் இருக்கு, பிரயாணம் பண்ணணும். எப்படி பிரயாணம் பண்ண போறோம்? 6 லட்சம் குடும்பம், 32 லட்சம் பேர், எப்படி பிரயாணம் பண்ண போறோம்? பிரயாணம் பல நாட்கள் பிடிக்கும். அப்ப அந்த ராத்திரி எங்க தங்க போறோம்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம்? தண்ணிக்கு என்ன பண்ண போறோம்? மருந்துக்கு என்ன பண்ண போறோம்? ஆடு மாடுகள் கோழிகள், அதுக்கு தண்ணி தீவனம், இதுக்கு என்ன பண்ண போறோம்? இவ்வளவு பெரிய கேள்வி நிச்சயமா கேட்டிருப்பாங்க. இப்ப 32 லட்சம் பேரை, 6 லட்சம் குடும்பத்தை ஒரு தேசத்துல இருந்து அழைத்து கொண்டு அது கர்த்தருடைய அழைப்பு தான். ஆண்டவர் அழைத்து அவர்களை கொண்டு போகிறார் மோசே மூலமா. அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். என்னைக்குமே பாதி பேர் வருவான், பாதி பேர் வரமாட்டான், வர முடியாது. அவங்க சூழ்நிலை இருக்கும். அது எங்கனாலும் எடுத்துக்கிடுங்களேன், சபை கூடுதலா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், எது வேணுமானாலும் இருக்கட்டும், 100% இருக்காது. அதுல யாராவது ஒருத்தராவது ஆப்சென்ட் ஆகிடுவாங்க. ஆனா இங்க எல்லாரும் வந்துட்டாங்க, ஒருத்தர் கூட விடல. எல்லாரும், அத்தனை பேரும், 6 லட்சம் குடும்பமும் 32 லட்சம் பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய, அவருடைய அழைப்பிலே ஒரு பெரிய விஷயம். ஒரு நாட்டையே, ஒரு இனத்தையே அவர் அழைத்தார். ஒரு நேஷனல் காலிங். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தனிப்பட்ட நபருக்கும் அழைப்பு உண்டு, குழுவாக குடும்பமாகவும் ஒரு அழைப்பு உண்டு. பொதுவான அழைப்புகள், மனம் திரும்பும்படியாக, அது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழைப்பு. அது மத்தேயு 9:13 இருக்கு. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன்.
இந்த பூமியில ஒரு மனிதனாய் பிறந்ததனுடைய நோக்கங்களிலே ஒன்று பாவிகளை அவர் அழைப்பதற்காக வந்தார். எதற்காக அழைக்க வந்தார்? மனம் திரும்புவதற்கு. ஆக மனம் திரும்ப வேண்டும் என்பது அது ஒரு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு அழைப்பு. மனம் திரும்புதல் என்பது நம்முடைய மனதுக்குள்ளே நடக்கிற ஒரு மாற்றம். அது வெளியில அது நடைமுறைப்படுத்தப்படும் போது அதை மனம் திரும்புதலின் கனிகள் என்று சொல்கிறோம், அல்லது கீழ்ப்படிதல் என்று சொல்கிறோம். ஆனா முதல்ல அந்த மாற்றம் மனசுக்குள்ளதான் நடக்குது. அதுதான் மனம் திரும்புதல். அதுக்கப்புறம் நம்ம படிச்ச 1 கொரிந்தியர் 7:15, சமாதானத்திற்கே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானமா இருக்கும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:2, 1:2 பரிசுத்தவான், நம்ம ஏற்கனவே படிச்சோம், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். 1 பேதுருல நம்ம படிக்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். 1 பேதுரு 1:15, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தத்திற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரே சரீரமாய் இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு உண்டான அழைப்பினால் நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானசானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறார் பாருங்க. எதுக்கெல்லாம் அழைச்சிருக்கிறாரு? ஒரே நம்பிக்கைக்கு அழைச்சிருக்கிறார், ஒரே சரீரமாக இருக்கும்படி, சபையாக இருக்கும்படி அழைச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியை, ஒரே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைத்திருக்கிறார். ஒரே கர்த்தரை சேவிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஒரே விசுவாசத்தை பற்றி கொள்ளும்படியாக அழைத்திருக்கிறார். ஒரே ஞானசானத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக அழைத்திருக்கிறார். ஒரே பிதா, நமக்கு பரலோக பிதா ஒருவர் தான். வான மண்டலங்களிலே ஒரே பிதா தான். சரீரத்திலே நமக்கு சரீர பிரகாரமாய் ஒரு தகப்பன் இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு தகப்பன்மார் இருக்கலாம். ஆனால் பரமபிதா ஒருவர் தான். இவைகளை நாம் உடையவர்களாக இருக்க நம்மை அழைத்திருக்கிறார். ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரமாகிய சபை. இது ரொம்ப கஷ்டம். ஒரே சரீரமா மற்றவங்களோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் நம்மை அப்படி அழைச்சிருக்கிறார். மற்ற தேவ பிள்ளைகளோடு இசைந்து இணைந்து ஐக்கியம் கொண்டு வாழ்வது, செயல்படுறது ரொம்ப கஷ்டம். சொல்லிடலாம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒன்னா சேர்ந்து பாடிட்டு, ஒன்னா சேர்ந்து ஆராதிச்சுட்டு, ஒன்னா கூடிட்டு, ஒன்னா சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஆனா ஒரே சரீரமா இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம். அதற்கு நம்மை அவர் அழைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:12 நம்ம ஏற்கனவே படிச்சோம். நித்திய ஜீவனுக்கு, மரணத்துக்கு பிறகு, வருகைக்கு பிறகு இருக்கக்கூடிய நிரந்தர வாழ்க்கை, அந்த நிரந்தர வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ரட்சிப்புக்கு நம்மை அழைத்திருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:14. நான் அந்த பொதுவான காரியங்களை எல்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் விளக்கமாய் சொல்ல வேண்டியதெல்லாம் பின்னால சொல்றேன். 2 தெசலோனிக்கேயர் 2:14, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சுவிசேஷம் சொல்லப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அழைப்பு ஆணை சம்மன் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுதோ, யாரெல்லாம் சுவிசேஷத்தை, நீங்க சுவிசேஷத்தை சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துக்கு நம்ம அறியாமலேயே மறைமுகமா ஒரு கல்யாண கார்டு கொடுத்துடுறோம் கையில. எப்பா அங்க வானத்துல ஒரு ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்து நடக்க போது வந்துரு, உனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு பரலோக ராஜா கிட்ட இருந்து, வந்துரு என்ற நாம் சுவிசேஷம் சொல்வதன் மூலம் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறோம். ரட்சிப்பிற்கு நம்மை அழைத்தார். சுவிசேஷத்தை
சொல்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு, அது நமக்கு நல்லா ரொம்ப பிரபலமா தெரிஞ்ச வசனம். 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவர் நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி நம்மை அழைத்திருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப பொதுவான எல்லாருக்கும் உரிய அழைப்புகள். இப்போ ஸ்பெசிபிக், குறிப்பிடத்தக்க அழைப்பு, ஸ்பெசிபிக் காலிங், தனிப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூட அழைப்பு. அதுக்கு நான் ஒரு உதாரணமா நான் ஒரு பகுதியை படிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நிறைய லிஸ்ட் இருக்கு பைபிள்ல. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், அதுல இருந்து சில காரியங்களை வாசிக்கிறேன். பைபிள் முழுசு நிறைய ப்ரொஃபஷனல் காலிங், வேலை சம்பந்தப்பட்ட அழைப்பு. ஆதியாகமம் 4:2, பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிற ஒரு வேலை அவனுக்கு, அது ஒரு அழைப்பு, வேலை ரீதியான அழைப்பு. காயின் விவசாயி, அது அவனுக்கு விவசாயம் வேலை ரீதியான அழைப்பு. அதே ஆதியாகமம் 2:17, காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா, பிற்காலத்துல காயின் என்ன பண்றான், ஒரு பில்டரா மாறுறான், பட்டணத்தை கட்டுகிறவனாய். வீடை கட்டுறது எல்லாம் அவங்கவுங்க வீடை கட்டுவாங்க. அவங்கவுங்க வீடை கட்டுறதுக்கு அவங்க இன்ஜினியர் ஆகணும், கொத்தனார் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு பட்டணத்தை கட்டுவதற்கு நிச்சயமாய் கட்டட தொழில் தெரிஞ்சாதான் ஒரு பட்டணத்தை கட்ட முடியும். காயின் தான் விவசாயியாக இருந்த காயின் பிற்காலத்திலே என்னவாகிறான், அவன் விவசாயியாக 2 விதமான அழைப்பு அவனுக்கு இருக்கு. அவன் விவசாயி என்கிற ஒரு அழைப்பும் அவனுக்கு இருக்கு. ஒரு பில்டர், ஒரு கட்டட வேலை செய்கிறவர், ஒரு பொறியாளர் அல்லது ஒரு கட்டிட வல்லுனர் என்கிற அழைப்பு அவனுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 20ஆம் வசனம், அதே ஆதியாகமம் 4:20, ஆதாள் யாபாளை பெற்றாள், அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். ஒரே ஆபேல் ஒரே இடத்துல இருந்து ஆடு மேய்ச்சான். ஆனா இவன் கூடாரத்திலே வாசம் பண்ணி மந்தை மேய்த்தல். அதாவது ஊரா போய் ஒரே இடத்துல இருந்து மந்தையை மேய்த்தவன் ஆபேல். ஆனால் இவன், அதாவது மொபைல், அதை நகர்ந்துகிட்டே நடமாடும் மெய்ப்பன். ஏன்னா ஒரே ஊர்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எல்லாம் தீந்து போயிடும். அந்த மேய்ச்சல், புல்லு, அந்த எல்லாம் தீந்து போயிடும். அப்போ அடுத்த ஊருக்கு போவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னா, ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்துருப்பீங்க. அடுத்த ஊருக்கு போவாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த ஊருக்கு, எங்கெல்லாம் மேய்ச்சல் இருக்கோ அங்கெல்லாம் போய் கூடாரம் போட்டு தங்குவாங்க. கிடை அப்படின்னுவாங்க. சுத்தி ஒரு வேலி மாதிரி கட்டுவாங்க. நம்ம ஊரை பொறுத்தவரை அங்க கூடாரம் போட்டு மேய்க்கிறாங்க. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தி ஒரு வேலி அடிப்பாங்க. இந்த வேலி அடிச்சு அதுக்கு நடுவுல
ஆட்டை உள்ள வச்சு அந்த வேலிக்கு ஒரு சின்ன கதவு இருக்கும், அதுக்குள்ள ஆட்டை அவங்க போட்டுருவாங்க. அவங்க அந்த வாசல்ல படுத்திருப்பாங்க ராத்திரி, அல்லது அது ஒரு சின்ன கூடாரம் அவங்களும் போடுவாங்க. ஒரு சின்னதா துணியிலே ஒரு கூடாரம் போல, அல்லது ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு அங்க தங்குவாங்க. இப்படி ஊர் ஊரா போவாங்க, நீங்க பார்த்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு முறையை அவனுக்கு ஒருத்தன் செய்ய ஆரம்பித்தான். அப்படி ஒரு வேலை. அப்புறம் பாத்தீங்கன்னா அவனை போக்குவரத்து, அதை போக்குவரத்துன்னு சொல்லலாம், நகர்ந்துகிட்டே போறான் இல்லையா. அப்புறம் 21ல அவன் சகோதரனுடைய பேர் யூபால், அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனான. இந்த யூபால் தான் முதல் இசை கலைஞன், பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற முதல் இசை கலைஞன் இவன் தான், யூபால் தான். இவன் தான் இசை ஞானி, மாஸ்ட்ரோ இவன் தான், இந்த யூபால் தான். கிண்ணறக்காரர், நாகசுரம் எல்லாத்தையும் உருவாக்கி, அந்த கருவிகளை உருவாக்கி அதுல இசை வாசித்து மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கெல்லாம் தகப்பன், ஒரு பெரிய இதையே உண்டாக்கினவன், இசைக்கலைஞர் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அது ஒரு அழைப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 22ஆம் வசனம், சில்லாலும், ஆதியாகம 4ல, சில்லாலும் தூபால் காயினை பெற்றாள், அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியன் ஆனான். பித்தளை, இரும்பு, இதுல அத பித்தளை இரும்ப முதல்ல பூமிக்கு அடியிலிருந்து அதை கண்டுபிடிச்சு அப்புறம் அதை பிரிச்சு எடுக்கணும். பிரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை உருக்கணும். அதுக்கப்புறம் அதை கருவிகளாக, பாத்திரங்களாக அதை உருவாக்கணும். அதுல இன்ஜினியரிங் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, மேனுஃபேக்சரிங் இருக்கு. பாத்தீங்கன்னா பல விதங்கள், அதுல பல ஸ்டெப் இருக்கு. தொழில்நுட்பம் இருக்கு, பொறியியல் இருக்கு, தயாரித்தல் இருக்கு. இரும்பை உருக்கி அந்த இரும்புல கருவிகள் செய்ததை தான் இரும்பு காலம்ன்றாங்க மனிதனுடைய வரலாறுல. அந்த இரும்பு காலம் சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் தான் அது ஆரம்பித்தது என்று நம்முடைய முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார், ஆதாரப்பூர்வமாக. அப்போ அதுக்கு முன்னாலே பித்தளை, இரும்பு, இது இதுபடி பார்த்தா இருக்கலாம். இது ஆதாமுக்கும் நமக்கும் 6000 வருஷம் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருக்கு, இடைவெளி இருக்கு. இப்போ அந்த கணக்கு சரியா தான் இருக்கு. 5000 சொச்சம் வருஷங்களுக்கு முன்பதாகத்தான் இரும்பை உருக்கி, அதை இரும்பை ஒரு குழம்பாக உருக்கி, இரும்பை உருக்க வேண்டுமானால் கிட்டத்தட்ட 1000 செல்சியஸ் வேணும், வெப்பம் வேணும். ஏதோ வெண்ணி போடுறதுக்கு 100 செல்சியஸ் தான் தேவை. இது அதை விட 10 மடங்கு சுட வைக்கணும், கொதிக்க வைக்கணும். அப்பதான் இரும்பு உருகும். அப்புறம் அதை எடுத்து, அந்த குழம்பை எடுத்து ஒரு அச்சில வார்க்கணும். அது ஒரு பெரிய தொழில்நுட்பம். அதை ஒரு 5000 சொச்ச ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் கண்டுபிடித்தார். ஆனா நம்ம ஒருவேளை தூபால் ஒருவேளை தமிழனோ என்னவோ தெரியல, இல்ல தமிழ்நாட்டுல வந்துதான் தூபால் அதை செய்தானோ என்னவோ தெரியல. ஆனால் தூபால் தான் அதை முதலாவது செய்ததாக வேதம் சொல்கிறது. உலோகங்களை கண்டுபிடிப்பது, உலோக சுரங்கம்னு சொல்லலாம், மைனிங். அப்புறம் அதை பிரித்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை ஒரு கருவியா உருவாக்குவது, இந்த தொழில்நுட்பம். இது சிலருக்கு அது அழைப்பாக இருக்கலாம். அப்புறம் ஆதியாகமம் 1:15 பாத்தீங்கன்னா ஆதாமுடைய அழைப்பு. நீங்க கேட்கலாம், ஆதாமுடைய அழைப்பு ஆண்டு கொள்வது, நிரப்புவது, அது ஆசீர்வாதம். ஆதாமுடைய அழைப்பு என்ன? ஆதியாகமம் 2:15, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஹாரிகல்ச்சர், தோட்டத்தை பாதுகாத்தல், அதை பராமரித்தல்.
விவசாயம் வந்து அக்ரிகல்ச்சர், தோட்டக்கலை வந்து ஹாரிகல்ச்சர். ஒரு தோட்டத்தை பண்படுத்தி அதை பாதுகாப்பது. இப்ப இதுலயே ஆதி காலத்திலே இவ்வளவு வேலை ரீதியான அழைப்பு இருக்கு. அப்புறம் வேதத்துல மருத்துவர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல அதிகாரிகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, பல்வேறு விதமான மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கண்ணானை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, சச்சரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, குதிரை வீரரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அப்பஞ்சுடுகிறவர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல பலவிதமான வேலைகள், தொழில்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் தொழில் ரீதியான ஒரு அழைப்பு, வேலை ரீதியான அழைப்பு. வேலை ரீதியாக எனக்கு என்ன அழைப்பு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அழைப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நான் பின்னால உங்களுக்கு அதை பத்தி நான் சொல்லுவேன். அதனால என்னுடைய அழைப்பு என்ன? இப்ப என்ன கேட்டா நான் ஊழியக்காரன். அதனால நான் வந்து எதுலயும் வரமாட்டேன். எல்லாரும் ஊழியம் செய்யணும். புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை எல்லாரும் ஊழியம் செய்யணும். எல்லாரும் ஆசாரியர் தான். எல்லா விசுவாசியும் ஆசாரியர் தான். ஆனா சிலர் ஊழியக்காரர் என்று ஒரு பகுதியினர் உண்டு. ஊழியக்காரரும் உண்டு, விசுவாசிகளும் உண்டு. ஊழியக்காரர்களே 5 விதமான ஊழியக்காரர்கள். அதை பின்னால நம்ம பார்க்க போறோம். இப்ப ஊழியக்காரன்ல பகுதி நேர ஊழியக்காரன், முழு நேர ஊழியக்காரன் ஒண்ணு கிடையாது. நம்ம நடைமுறைக்கு வச்சுக்கிறோம். இப்ப பவுல் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தேவைப்படும் போது வேலை செஞ்சான். இப்ப அவனை வந்து நம்ம வந்து டென்ட் மேக்கர், பகுதி நேர ஊழியக்காரன் என்று சொல்ல முடியும். பேதுரு வந்து நான் ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை போதிப்பேன், சபை நிர்வாகத்தை கூட பார்க்க மாட்டேன்ட்டான். அவன் ஒரு விதமான ஊழியக்காரன். என்கிட்ட 2 பேரும் அப்போஸ்தலர்கள் தான். அதனால ஊழியம் எனக்கு ஊழியமா? இங்க ஊழியக்காரங்களும் சிலர் இருக்கீங்க இந்த கோர்ஸ் படிக்கிறவங்கள. அப்ப என்னுடைய அழைப்பு என்ன? வேலை ரீதியான என்னுடைய அழைப்பு என்ன? சிலருக்கு 2 இருக்கலாம். இப்ப பவுலுக்கு இருந்த மாதிரி அவனுக்கு வந்து ஊழியக்காரன் தான். ஆனா தேவைப்படும் போது, பொருளாதார தேவை வரும்போது அல்லது மக்களுக்கு முன்மாதிரியை காட்ட வேண்டும் என்பதற்காக கூடார வேலையும் அவன் செஞ்சான். டென்ட் மேக்கிங், அதாவது டென்ட் மேக்கர்ஸ் சொல்றோம். இப்போ வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யறவங்கள அல்லது ஊழியத்துக்காக வேலை செய்யறவங்கள டென்ட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து மிஷனரி பணியில ஈடுபட்டிருக்காரு. அதே நேரத்தில் அவர் வந்து சின்ன சின்ன தொழில்களும் செய்யறாரு. அரசாங்கத்துல அவரு ஒரு சின்ன லாட்ஜ், அரசாங்கத்தினுடைய லாட்ஜ் மாதிரி ஒரு தங்குற இடத்தை அவரு அதை குத்தகைக்கு எடுத்து அந்த லாட்ஜை அவர் நடத்துறாரு. அப்புறம் சில பொருட்காட்சி போன்ற சில இடங்கள்ல, மால் போன்ற சில இடங்களில சில விளையாட்டு, பெரிய பெரிய மால்கள்ல அந்த பிள்ளைகள் விளையாடுற மாதிரி கருவிகள் இருக்கும், அதை வச்சிருக்காரு. இந்த மாதிரி சில தொழில் அவர் நடத்துறாரு. அவர் என்கிட்ட ஜனவரி முதல் வாரத்துல வந்தாரு. இந்த மாதிரி நான் அரசாங்கத்தினுடைய ஒரு லாட்ஜை குத்தகைக்கு எடுத்திருக்கேன், அதை எனக்கு காமிச்சார். மொபைல்ல அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டினாரு அப்படின்னு என்கிட்ட அதை பகிர்ந்து கொண்டார். ஆனா அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது சிலரால். இன்னைக்கு கூட ஒரு ஊழியக்காரர் விமர்சிச்சார். என்னையா ஊழியக்காரர், அவர் என்ன இப்படி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு? நான் சொன்னேன், அவர் மிஷனரி சங்கம் நடத்துறாரு, சபையெல்லாம் கட்டி கொடுக்கிறாரு, அதெல்லாம் கட்டி கொடுக்கிறாரு தான். அதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அதை அவர் வந்து ஒரு நெகட்டிவா தான் சொன்னார். இல்ல அவர் வந்து வியாபாரமே, தொழிலையே, ஊழியத்தையே வியாபாரமா தான் செய்யறாரு. வாட்ச்மேன் நீயை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. வாட்ச்மேன் நீ மிகப்பெரிய வரலாற்றில் மிகப்பெரிய ஊழியக்காரருடைய புத்தகங்கள் ரொம்ப பிரபலம். வாட்ச்மேன் நீ புத்தகங்களை நீங்கள் வாய்ப்பு கிடைச்சால் வாங்கி படிங்க. ஆன்லைன் நெட்ல இருக்கும். வாட்ச்மேன் நீ ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி நடத்திக்கிட்டே தான் ஊழியம் செஞ்சார்.
அது அந்த வருமானத்துல ஊழியம் செய்தார். அதனால நமக்கு அதுல சரியான ஒரு தெளிவு இருக்கும். சிலருக்கு 2 அழைப்பு இருக்கலாம். இப்ப நம்ம ஊர்ல ரொம்ப பிரபலமானவர் டிஜிஎஸ் தினகரன். டிஜிஎஸ் தினகரன் அவர் பேங்க்ல வேலை பார்த்தாரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடைசியில் அவர் டெவலப்மெண்ட் ஜெனரல் மேனேஜரா இருந்தார். 300 பேங்குக்கு தலைவர், 300 பிரான்ச்சுக்கு அதிகாரி. அதுக்கப்புறம் அதை விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா ஒரு தொழில் செய்தார், ஊழியமும் செய்தார். தன்னுடைய குடும்ப செலவுக்கு அவர் அந்த வருமானத்தை எடுத்துக்கொண்டார். ஊழியத்திலிருந்து வர்றது அப்படியே ஊழியத்துக்கு. தனிப்பட்ட விதத்துல காணிக்க கொடுத்தா அதை வாங்கிடுவார். நான் அவனுக்கு தனிப்பட்ட விதத்துல அவ்வப்போது அவர் என்னுடைய ஒரு குருநாதர்களில் ஒருவர். ஜப வாழ்க்கைக்கு, வெளிப்படுத்தலின் வரங்களுக்கு அவர் தான் குருநாதர். அவரிடத்துல நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன், அவரோடு சேர்ந்து ஊழியம் பண்ணியிருக்கேன், அவரோடு நான் பழகி இருக்கிறேன். ஏன்னா நான் அவருக்கு அவ்வப்போது சில சமயங்களில் தனிப்பட்ட காணிக்க அனுப்பி இருக்கிறேன், அதையும் அவர் ஏற்று இருக்கிறார். ஊழியத்துக்கு அனுப்புனா ரசீது வந்துடும். அங்கிள் இது பர்சனல் கிஃப்ட் அனுப்பிச்சா எனக்கு நன்றி சொல்லி கடிதம் மட்டும் வரும். அதனால அது அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நமக்கு அழைப்பை பத்தி ஒரு தெளிவு இருக்கணும். கண்டவர் என்னை என்னவாய் அழைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு தெளிவு, ஒரு உறுதி நம்ம படுத்திக்கணும். அதற்காக ஜெபிக்கணும். சூழ்நிலை மூலமா கர்த்தர் நடத்துவார். பின்னால நான் அதை கொஞ்சம் விளக்குறேன். அதுக்கப்புறம் நேரம் கடந்துச்சு. அதனால இந்த அழைப்பு இதுலதான் நிறைய பேர் குழம்பிடுறாங்க. எல்லாரும் ஊழியம் செய்யணும். நான் ஒரு விசுவாசிக்கு எப்படிப்பட்ட அழைப்பு இருக்குன்னு பின்னால சொல்ல போறேன். விசுவாசிக்கும் சில அழைப்புகள் உண்டு. ஒரு எப்படிப்பட்ட விசுவாசியாய் அவன் இருக்க வேண்டும் சபையில் என்பதற்கு அதுக்கு ஒரு அழைப்பு உண்டு. எல்லா விசுவாசிக்கும் ஒரு அழைப்பு உண்டு, ஒரு ஆவிக்குரிய அழைப்பு. அதை பின்னால நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல நம்முடைய அழைப்பை நாம ஒன்ன உறுதிப்படுத்தணும். என்னை அழைத்தவர் கர்த்தர். அது நிச்சயமா என்னை அழைச்சது யாரோ இல்ல, அவர் தீர்க்க தரிசனம் சொன்னாரு, இவர் சொன்னாரு. இந்த வேலை நீங்க ஒருவேளை வேலை செய்யலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம். என்ன வேலையில எங்க மாமா சேர்த்து விட்டாரு, எங்க அப்பா சேர்த்து விட்டாருன்னு சொல்லக்கூடாது. அது எங்க அம்மாவுடைய கனவு இருக்கலாம். ஆனால் டீச்சரா அழைத்தவர் யார்? கர்த்தர். என்னை டீச்சராக அழைத்தவர் கர்த்தர். ஒருவேளை நீங்க ஒரு வேலை செய்யலாம், ஒரு தனியார் நிறுவனத்துல நீங்க ஒரு அலுவலராக இருக்கலாம். அது ஒரு நிர்வாகியாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். தானியேல் ஒரு அரசாங்கத்துல ஒரு அதிகாரியாகவும் வேலை பார்த்தா, ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். தானியேலை இயேசு தானியேல் தீர்க்கதரிசி என்று அழைத்தார். ஆனா அரசாங்கத்துல அவன் வேலை பார்த்தான், அரசு அதிகாரியா இருந்தான். அதனால என்னை ஒரு நிர்வாகியாய் என்னை அழைத்தவர் கர்த்தர். அந்த ஒரு உணர்வு, தெளிவு, உறுதி இருக்கணும். அது இருந்தாதான் குழப்பம் வராது. நமக்கு குழப்பமே வராது. எல்லாத்திலையுமே ஒரு சின்ன ஒரு ஊசலாட்டம் எப்பனாலும் வரும். நம்ம வேலையில இருந்தாலும் சரி, தொழில இருந்தாலும் சரி, இல்லத்தரசியா இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இருந்தாலும் சரி, சில நேரங்களில் கொஞ்சம் அப்படியே நம்மளை ஆட்டம், நம்மளை அசைச்சு பார்க்க சோதனைகள் கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். என்ன அசைச்சு பார்த்து கேட்கும், நீ எல்லாம் இந்த வேலை செய்யறதுக்கு, இந்த வேலை செய்யறது உனக்கு உரியது அல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஆட்டம் காணும். இந்த தொழில் செய்வது உனக்குரியது அல்ல, ஊழியம் உனக்குரியது அல்ல என்பது போல காற்று வீசி, சோதனை என்கிற காற்று வீசி நம்மளை பிடிச்ச ஆட்டம். என்னை அழைத்தவர் கர்த்தர். கர்த்தர் என்னை ஊழியக்காரனாய் அழைத்திருக்கிறார், அல்லது இந்த வேலையை செய்ய என்னை அழைத்திருக்கிறார், அல்லது இந்த தொழிலை செய்ய அழைத்திருக்கிறார், அல்லது என்னை ஹோம் மேக்கராய் இல்லத்தரசியாய் அழைத்திருக்கிறார் என்கிற அந்த தெளிவு, உறுதி நிச்சயமா தேவை. ஒரு வசனத்தை மட்டும்
வாஸ்து நான் முடிச்சிடுறேன். 2 பேதுருவினுடைய புஸ்தகம் 2 பேதுருவினுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. உங்கள் அழைப்பை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. You will never fall. நீங்கள் ஒரு காலம் இடறி விழ மாட்டீர்கள். எப்போது? உங்களுடைய அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளும்போது. இதுதான் என் அழைப்பு, இந்த வேலை செய்யறது தான் என் அழைப்பு, இந்த ஊழியம் செய்யறது தான் என் அழைப்பு, இந்த தொழில் செய்யறது தான் என் அழைப்பு, இல்லத்தரசியா இருப்பது தான் என் அழைப்பு. அதை உறுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நம்ம எதுலயோ ஒண்ணுல இருக்கோம். ஊழியத்திலேயோ, வேலையிலேயோ, தொழிலையோ, ஹோம் மேக்கிங்லோ இருக்கும். அது சரிதானான்றதை முதல்ல செக் பண்ணணும். ஜபம் தான், அதுக்கு ஜபம் தான். பின்னால அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதனுடைய விவரங்களை. நேரம் கடந்துட்டதுனால இப்போதோடு நாம் முடித்துக் கொள்ளலாம், ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்துல அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறீர். ராஜாதி ராஜா எங்களை அழைத்திருக்கிறீர். எங்களை யாரோ ஒரு மனுஷன் அழைக்கல, ஒரு முதலாளி அழைக்கல, எங்களை ராஜாதி ராஜா அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அது ஆப்ஷனல் கிடையாது. அழைப்பு என்பது ஆப்ஷனல் கிடையாது. நான் உன்னை அழைக்கிறேன் கல்யாணத்துக்கு. இது ஏதோ மனித கல்யாணத்துக்கு அழைக்கிறது போன்ற அழைப்பு இல்லை. இது ராஜாவின் கல்யாணத்துக்கு அழைக்கிற அழைப்பு. இது அழைப்பு ஆணை. This is not only calling, this is a summon, a legal summon. ஆண்டவரே, எங்களை பொதுவான அழைப்புகள் பரிசுத்தம், சமாதானம், ரட்சிப்பு, நித்திய ஜீவன் என்று பொதுவான சுவிசேஷத்தை பகிர்தல், பொதுவான அழைப்புகளையும் நாங்க சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எல்லாருக்கும் உரியது. அதையே நாங்க சீரியஸா எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். ஒரே சரீரமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு யாரோடையும் ஒத்து போல, யாரும் சரியில்லை, நான் அப்படி ஒதுங்கிறேன் எப்படி என்று அல்ல, யாவரோடும் தேவ பிள்ளைகளோடு இசைந்து இருக்கும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிற வேலை, செய்து கொண்டிருக்கிற தொழில், செய்து கொண்டிருக்கிற ஊழியம், படித்துக் கொண்டிருக்கிற படிப்பு, அல்லது ஹோம் மேக்கிங்ல இருந்தா இல்லத்தரசியா இருப்பது உம்முடைய அழைப்பு தானா என்பதை ஒரு தடவை சோதித்தறிய ஜபத்தின் மூலம், ஒரு தடவை உறுதிப்படுத்திக் கொள்ள, வசனத்தின் மூலம் அது எங்களுக்கு உறுதிப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அடுத்த வகுப்புக்குள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு உறுதிப்படணும். இந்த ப்ரொஃபஷனல் காலிங், வேலை ரீதியான அழைப்பு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தின் மூலம் எப்படி ஆகல அல்லது ஏதோ ஒரு விதத்துல நீர் அதை உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஒருபோதும் இடறி விழாதபடி அவர்களை உறுதிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். வந்தவர்களை ஹோஸ்ட ரெக்கார்ட் பண்ற தம்பியை ஆசீர்வதியும், வராதவர்களை, வர வேண்டியவர்களை கொண்டு வரும். அடுத்த வகுப்பு பொறுப்படும். இந்த ரெக்கார்டிங்கை பார்க்க போகிறவர்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு புதிதாய் சேர்ந்திருக்கிற தம்பியை ஆசீர்வதியும். பரீட்சை எழுத வேண்டியவர்கள் முதல் பரீட்சை, 2ஆம் பரீட்சை எழுத வேண்டியவர்களை எழுத ஆண்டவரே உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you. Thank you. Thank you, Lord.